ஹலோ, ஹாய், ஹேப்பி கார்டனிங். இந்த லாங் வீடியோ எதுக்காகனா, என் தோட்டத்தில் வந்து எல்லாமேங்க இன்னைக்கு வந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வரப்போகிறேன். அது என்னெல்லாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து நிறையா பார்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நம்ம டெரஸ் கார்டனுக்கு மூவ் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டாண்ட் வாங்கிட்டோம். ஸோ டெரஸ் கார்டனில் எல்லாமே வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ளேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. நம்ம என்னெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு நம்ம வீட்டுக்கு என்ன தேவைப்படும், மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து அன்னைக்கின்னு கீரை, அன்னைக்கின்னு பூ, சாமிக்கு வந்து பூ. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கடலில் மொத்தமாக வந்து 3மே வந்து கிடச்சதுல வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. இத்தனை நாள் கிடச்சிருக்காங்க, பட் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா 3மே வந்து அட் அ டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து வெள்ளை வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய் வந்து எவ்வளோ பெருசாக வரும்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு வெண்டைக்காவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்ல லாங்குங்க. நான் தான் அப்பப்போ கை வந்து சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணிடுவேன், பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வெஜிடபிள்ஸை பார்த்துட்டாவே வந்து கண் உறுத்திட்டே இருக்கும், எப்படா ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட்டியாக இருக்கும் போதே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து 2-3 நாளில் வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை. சரி, எவ்வளோ தூரத்துக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நல்லா பெருசாக வந்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து இந்த குட்டி பாவக்காய், பாகல் பாவக்காய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பாவக்காய் அவள் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு காய் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலைன்னு இல்லை. பட் ஆனால் வந்து என்னென்னா, இவன் வந்து இப்படி தான் வந்து அப்பப்போ காய் அவ்வளோதான் கொடுப்பான் போல். பூ நிறைய வைக்கிறான், காய் வந்து அந்தளவுக்கு வரல. இதுவே வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு லாங் பாவக்காய் காமிக்கிறேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு காய் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தாவே தெரியும், அந்தளவுக்கு காய். ஸோ அங்கங்கே இருந்தாங்கங்க. அவனை கண்டுபிடிச்சி அந்த குட்டி குட்டியாக அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப குட்டியாக இருக்கிறான், தேடி கண்டுபிடிக்கவே முடியறதில்ல. ஆனால் நல்லா படர்ந்து போயிருக்கான். அதுக்குள்ளேயே சுற்றி ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இதில் வந்து ஒரு 4 பாவக்காய் மட்டும் கிடச்சான். அதுலேயும் பழுத்துட்டான் ஒருத்தன். அவனை வந்து அப்புறம் எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் 2 செடி, வெள்ளை கத்திரிக்காய் ப்ளஸ் இந்த ஒயிட்டு ப்ளஸ் வயலட்டில் வருவான்ல அந்த கத்திரிக்காய், அந்த மிக்சடாக இருப்பான்ல அந்த 2 கத்திரிக்காய் செடியும் இங்கே இருக்கிறாங்க. அதில் வந்து 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் இருந்தான். நான் மார்னிங்கே வந்து ஒரு கத்திரிக்காவை வந்து தேவைப்பட்டுச்சு குக்கிங்க்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்போவே பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து 2 கத்திரிக்காய் மட்டும் இருந்தானுங்க. இங்கே வந்து என்னென்னா கொத்தவரங்காய் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு சாரு. இது குட்டி கொத்தவரங்காய் கீழேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நல்லா மேலே வரும்போது கொத்து கொத்தாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இது வந்து ஆடி பட்டத்துக்கு போட்ட கொத்தவரங்காங்க இப்போ மேலே வந்துட்டாங்க. அங்கங்கே 2 கொத்தவரங்காய் இருந்தாங்க. அவங்களையும் பறிச்சுட்டு, கொத்தவரங்காய் நான் சொல்கிறேங்க, பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டா அப்படியே நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருப்பான், அப்படியே அழுகி ஒரு மாதிரி ஆயிடுவான். ஸோ வீட்டுக்கு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் இருந்தானுங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுங்க. நான் வந்து இதெல்லாம் நினச்சேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூ இருக்கணும், காய் இருக்கணும், கீரைங்க இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு குக்கிங் பண்ணணும். சாமிக்கு வந்து எவ்வளோ பூக்குதோ அதெல்லாம் நம்ம சாமிக்கு வந்து போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஒரு விதமான ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம நினச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குதே அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். என்னடா நம்ம நினச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்க்கிங் முன்னாடி நம்ம வீட்டில் பார்க்கிங்கில் வந்து படர்ந்து அப்படியே நெடுன்னு போயிட்டுருக்கிறாரு. பக்கத்தில் போனாலே அப்படி ஒரு கசப்புங்க. அது அப்படியே அவனோட அந்த கசப்புன்றது அப்படியே தெரியுது. அது அரோமா நிறைய பாவக்காய். இதோட நான் வந்து ஒரு nth டைம்னு சொல்லலாம். அப்பப்போ வந்து பிடிங்கி இருக்கிறேன். இதை இன்னும் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் வந்து என்னோடய காயின்றதுனால ஒரு நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணி குக் பண்ண முடியுமோ அப்படி குக் பண்ணி சாப்பிட்றேன். இதுவே ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த காய் வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் ஒரு கில்ட்டி. அதனால் கொடுக்காம வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வத்தல் போடுவோம். இன்னும் வந்து போன வீக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த வீக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய ஆனால் பாவக்காய் இருக்குது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. பார்க்கலாம். நிறைய பாவக்காய் இருக்குது நம்ம வீட்டில். இது மாதிரி பம்கினும் கொஞ்சம் வந்து நல்ல காய் கொடுத்தானா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த இடத்துல அடர்ந்து போய் இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுதுல. ஏன்னா வந்து இந்த இடத்துல லைட் இல்லை.
ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சன்லைட்டே கிடையாது. ஸோ அதனால பிளாக்காக தெரியுது. இந்த இடத்துல நிறைய காய்ங்க. இங்கேருந்து தான் அவர் வந்து மேலே வந்து படர்ந்து போயிட்டுருக்கிறாரு. இந்த இடத்துலையும் வந்து அவ்வளோ காய். கீழேயே வந்து அப்படி காய் பிடிச்சிட்ருக்குறான். அப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, வெரி ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட கார்டனில் சிகப்பு தண்டுக்கீரை வந்துட்டுருக்குறாங்க. அது நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது கலர் பாருங்கள், வேறு லெவலுங்க. ஸோ சிகப்பு தண்டுக்கீரைலாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டனில் வந்து சிகப்பு தண்ணிக்கீரை வந்திருக்காங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பினாச்சஸ் கீரையை, சிகப்பு தண்டுக்கீரை, அப்புறம் வந்து வெள்ளை தண்டுக்கீரை, மணத்தக்காளி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கார்டன்லேயே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே நம்ம கார்டனில் இருக்குது அப்படின்றப்ப என்ன வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே வந்து நம்ம கார்டனில் இருக்குன்றதப்போ நினைக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சிகப்பு தண்டுக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நமக்கு கிடைச்சாங்க. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம், ஏன்னா எனக்கும் கீரைக்கு வந்து செட்டே ஆகாது. அதாவது இந்த மாதிரி கீரைகளுக்கு. ஸோ அது இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த க்ரோ பேக்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். அவனை வந்து கண்டிப்பாக வந்து சீரியஸாக நம்ம வந்து பார்த்து தான் வந்து க்ரோ பண்ணணும். ஏன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து எப்படி அழுவி போவான், எந்த மாதிரி அழிப்பான்னு தெரியாது. இல்லை நம்ம வந்து வாட்ரு ஊற்றுறதா இருந்தாலும் மற்ற செடிங்களை மாதிரி ஒன்றோட ஒன்று இருக்கும்போது ஊற்றிட்டு போயிட முடியாது. ஏன்னா வந்து அவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆகிட்டாவே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஆகிடுவான். அதனால் பார்த்து அவனை வளர்த்தோன்னா நிறையா காய் கொடுப்பான். எக்கச்சக்க காய் கொடுப்பானுங்க. அப்படியே நம்மளால் இது பண்ணுறது. இதில் வந்து 2 க்ரோ பேக், 2 கீரைங்க இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இவனை வளர்க்கவே இல்லை. இதில் அவனும் வந்துட்டுருக்கான். சரி, வந்தவனை என்ன பிடிங்கி போட முடியாது இல்லையா, அதனால் வந்து அவனை வந்து அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து 2 கத்திரிக்காய், அந்த ரவுண்டாக இருப்பான் இல்லையா, டென்னிஸ் மாதிரி இருப்பானே அந்த கத்திரிக்காய், நல்லா ரவுண்டாக இருப்பான். 2 வருஷமாக வந்து இந்த செடி வந்து வளர்ந்துட்டு வரான் அந்த இடத்துல. அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்மளுடைய பிருந்தாவனத்தில் வந்து பூச்செடியாக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கீரைகள்லாம் எல்லாம் எட்டி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடி நம்ம வந்து நிறைய சீடு, அதாவது மணத்தக்காளியோட சீடு, தண்டுக்கீரையோட சீடு, இப்படி ஏற்கப்பட்ட கீரைங்களோட சீடு எல்லாம் இதில் வந்து நம்ம வந்து கிடைக்கும் போதெல்லாம் தூவி விட்டுருவேன். இந்த இதுக்கு மலைக்கு கொஞ்சம் வந்து துளிர்த்து இப்போ வந்துட்டுருக்குறாங்க. மணத்தக்காளியும் தண்டுக்கீரையும் நல்லா குவியலாக குட்டி குட்டியாக வந்து அவ்வளோ கீரையும் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து சிகப்பு தண்டுக்கீரையும் தண்டுக்கீரை, அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை, வெள்ளை தண்டுக்கீரை. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக வந்து வீட்லேயும் இருந்துச்சுன்னா, தோட்டம்லேயும் இருந்துச்சுன்னா, அதில் வந்து கீரைங்க கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸு இந்த கீரை சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கீரைங்களும் நம்மளோட கார்டனில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கீரைங்க. இப்போ வந்து பூச்செடி நிறைய இன்றைக்கி பூ பூத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து கார்டனில் எவ்வளோ பூ பூக்குதோ அத்தனை பூவையும், அவ்வளோ பூவையும் வந்து நம்ம செடிங்களை போட்டு பார்த்து, நம்ம சாமி பூஜை படங்களுக்கெல்லாம் போட்டு பார்த்து இப்போ சாமி கும்பிட்ணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்றைக்கி நிறையா அரளி, நிறைய செம்பருத்தி. ஸோ இவங்க 2 பேருமே இன்றைக்கி வந்து நிறைய பூ வந்திருக்குறாங்க. அப்பப்போ ஒரு 2 பூ தான் பூத்துட்ருப்பான். என்னடா கொஞ்சம் தானே பூ பூத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம என்றைக்கு சாமி கூட போகிறோம் அன்றைக்கியும் பூ நிறையா பூக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே ஒன்றா வந்து நடந்திருக்குன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ பூக்கள் பாருங்கள், அரளிப்பூ, அதே மாதிரி ஹைபிஸ்கஸ், இது செம்பருத்தி பூவும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த 2 கலர் செம்பருத்தி பூவுமே வந்து இன்றைக்கி சூப்பராக இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டியூஸ்டே வரையில் பூஜைக்கு வந்து முருகனுக்கு வந்து அரளி ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூன்னு. இன்றைக்கி பூவும் அவ்வளோ ஒரு ஈக்குவலாக, வெஜிடபிள்ஸுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஆஸ் யூஷுவலாக 1 இல்லை, இன்றைக்கி 3 அந்த மாதிரி ஆயிடுச்சு. காய், கீரை, அப்புறம் வந்து பூ. ஸோ இது மாதிரி
3 ஐட்டம்ஸும் ஒரே நாளில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றப்போ அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனையும் 1 இல்ல 3, 3 இல்ல 5 அப்படியே அந்த மாதிரி வந்து சூப்பராக இந்த மாதிரி பெருக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னென்ன நம்ம கார்டனிங்கில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் இப்போ எடுத்துகிட்டு போயாச்சு. பிட்ரூட், பாவக்காய், கத்திரிக்காய், பிரிஞ்சால், அப்புறம் லேடீஸ் ஃபிங்கர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வெஜிடபிள்ஸ். இந்த பிட்டர் பார்த்தாவே அப்படியே அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷு ப்ளஸ் அந்த பாவக்காயோட வந்து கசப்பு, அப்படி ஒரு கசப்பு ஸ்மெல் அப்படியே வருது டைரெக்டாக. ஸோ குட்டி பாவக்காய், பேபி பாவக்காய், அப்புறம் வந்து லேடீஸ் ஃபிங்கர், 2 கட்டு கீரைங்க. ஸோ இன்றைக்கி வந்து 2 கட்டு கீரை கிடச்சிச்சு. இதில் வந்து முக்கியமாக வந்து சிகப்பு தண்டுக்கீரை, பார்க்கும்போது இவனோட கலர் எப்படி இருக்கா பாருங்க. ஸோ அப்புறம் வந்து பூ, நிறைய பூ இன்னைக்கு இதெல்லாம் கிடச்சாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.